நாம் ஆண்டவரை விட எதை அதிகமாய் நேசிக்கிறோமோ அது விக்கிரக ஆராதனை. சரிங்களா? ஆண்டவரை விட நம்முடைய வேலையை அதிகமாய் நேசிக்கிறோமா அந்த வேலை நமக்கு விக்கிரகம். ஆண்டவரை விட புருஷனை அதிகமாய் நேசிக்கிறோமா நம்முடைய கணவனார் நமக்கு விக்கிரகம். ஆண்டவரை விட நம் மனைவி அதிகமாய் நேசிக்கிறோமா நம்ம மனைவி நமக்கு விக்கிரகம். சரிங்களா? ஆண்டவரை விட நம் பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறோமா பிள்ளைகள் விக்கிரகம். ஆண்டவரை விட நம்முடைய பேர பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறோமா பேர பிள்ளைகள் விக்கிரகம். சரிங்களா? அப்போ நேசிக்கக்கூடாதா? நேசிக்கணும். ஆண்டவரை விட நேசிக்கக்கூடாது. பிரலையிலே சொல்லுங்களேன். ஆபிரகாம் ஈசாக்கை நேசித்தான். ஆனால் பலி செலுத்துன்னு சொன்ன உடனே பலி செலுத்த போனான். அப்போ ஈசாக்கை கர்த்தரோட என்ன செய்யலைங்க? அவன் அதிகமாய் நேசிக்கவில்லை. அதனால தேவ ஜனம் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விட எதையுமே அதிகமாய் நேசிக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாதுங்க? அதிகமாய் நேசிக்கக்கூடாது. அப்போ அதிகமாய் நேசித்தா அது நமக்கு என்னதுங்க? விக்கிரகம். சரிங்களா? பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. நான் விக்கிரகத்தை ஆராதிப்பதில்லை. நாம் யாருமே விக்கிரகத்தை ஆராதிக்கல, கர்த்தரை தான் ஆராதிக்கிறோம். ஆனால் விக்கிரக ஆராதனை மறைமுகமாக என்ன செய்யக்கூடாதுங்க? வரக்கூடாது. ஆண்டவரை விட மனைவிக்கு முக்கியத்துவம், ஆண்டவரை விட கணவனுக்கு முக்கியத்துவம், ஆண்டவரை விட பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம், ஆண்டவரை விட பேர பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம். சரிங்களா? இது இருக்கவே கூடாது. இதுதான் விக்கிரக ஆராதனை. அப்போ என்னன்னா கர்த்தருக்கு முதலிடம். எல்லாமே கர்த்தர் தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் என் மனைவி, அதுக்கப்புறம் தான் என் புருஷன், அதுக்கப்புறம் தான் என் பிள்ளை, அதுக்கப்புறம் தான் என் பேர பிள்ளைகள். சரிங்களா? அப்போ அப்படி நாம் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அவரை அப்படி நேசிக்கும்போது நம்ம எல்லா விதத்திலும் தேவன் நடத்துவார். அல்லேலூயா.